ராஜஸ்தான் அரச குடும்பத்திற்கு சொந்தமான ஹோட்டலுக்கான குத்தகையை புதுப்பித்து தருவதாக 4 கோடி ரூபாய் பறித்து ஏமாற்றியதாக முன்னாள் இளவரசியும் பாஜக எம்எல்ஏவுமான சித்திக் குமாரி மீது வழக்கு பதிவு செய்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மன்னர் ராஜ்யம் ஒழிக்கப்பட்டுவிட்டாலும் அவர்கள் வாரிசு இடையேயான சொத்து பிரச்சனை இன்னும் நீடிக்கிறது. இதற்கு ராஜஸ்தானில் உள்ள பிகானேர் அரச குடும்பமும் விதிவிலக்கல்ல. அந்த குடும்பத்தைச் சேர்ந்த முன்னாள் இளவரசியும் பாஜக எம்எல்ஏவுமான 52 வயது சித்திக் குமாரிக்கும் அவரது அத்தை ராஜஸ்ரீ குமாரிக்கும் இடையே சொத்து விவகாரம் தொடர்பாக யுத்தமே நடைபெற்று வருகிறது. அது இப்போது முற்றியிருக்கிறது. இருவர் மீதும் அங்குள்ள பிச்வால் காவல் நிலையத்தில் 2 எஃப்ஐஆர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. சித்திக் குமாரி மற்றும் ராஜஸ்ரீ குமாரி இடையே தகராறு ஏற்படுவது இது புதிதல்ல. மகாராஜா கர்னி சிங்கின் பரம்பரையிலிருந்தே தகராறு இருக்கிறது. கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களின் பரம்பரை மற்றும் மேலாண்மையை சுற்றியே அது தொடர்பான பிரச்சனைகள் இன்னும் சுழல்கின்றன. மன்னர் பரம்பரையான நரேந்திர சிங்கின் மகள் சித்திக் குமாரி ஆவார். கர்னி சிங்கின் மகள் ராஜஸ்ரீ குமாரி ஆவார். இவர்கள் இருவரிடையே குடும்ப எஸ்டேட்டுடன் தொடர்புடைய சொத்துக்களை கவனிக்கும் அறக்கட்டளைகள் மீது உரிமை கோருவதில் தகராறு உள்ளது. அறக்கட்டளைக்கு உட்பட்ட லட்சுமி நிவாஸ் ஹோட்டலை நிர்வகிக்கும் கோல்டன் ட்ரையாங்கிள் ஃபோர்ட்ஸ் அண்ட் பிளேசஸ் பிரைவேட் லிமிடெட் சார்பில் அதன் பிரதிநிதியான ராஜு மிஸ்ரா என்பவர் சித்திக் குமாரிக்கு எதிராக உள்ளூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதில் சித்திக் குமாரி ஹோட்டலின் செயல்பாடுகளை தடுத்ததாக மிஸ்ரா குற்றம் சாட்டியுள்ளார். சித்திக் குமாரியின் தந்தை 1999 எங்கள் நிறுவனத்தோடு 57 ஆண்டு குத்தகை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். அதை 19 ஆண்டு காலங்களாக பிரித்து அதற்கு நிறுவனம் வாடகை செலுத்தியதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். சித்திக் குமாரியும் அவரது சகோதரி மகிமா குமாரியும் 2011 ஆண்டுக்குள் நிறுவனத்திடமிருந்து 4 கோடி ரூபாய் வசூலித்ததாகவும், ஆனால் குத்தகையை புதுப்பிக்கவோ அல்லது பணத்தை திருப்பித் தரவோ மறுத்துவிட்டனர் என்பது மிஸ்ராவின் புகார். அதன் பேரில் சித்திக் குமாரி மீது முதல் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சித்திக் குமாரியுடன் தொடர்புடைய அறக்கட்டளையின் பொருளாளர் சஞ்சய் சர்மா, ராஜஸ்ரீ குமாரி மற்றும் பிறருக்கு எதிராக அளித்த புகாரின் பேரில் 2வது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் பொது அறக்கட்டளை சட்ட விதிகள் புதிய அறங்காவலர் குழுவை நியமிக்க வழிவகுத்ததாக கூறியிருக்கும் சர்மா, ராஜஸ்ரீ குமாரி, மதுலிகா குமாரி மற்றும் ஊழியர்கள் ஹனுமந்த் சிங், கோவிந்த் சிங், ராஜேஷ் புரோஹித் ஆகியோர் தவறான நடத்தையில் ஈடுபட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். முக்கிய சொத்து தொடர்பான ஆவணங்கள் திருடப்பட்டுள்ளதாகவும் அழிக்கப்பட்டிருப்பதாகவும் சர்மா குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து சர்மா கூறும் போது, புதிய அறங்காவலர் குழு பொறுப்பேற்ற போது நிறுவனம் தொடர்பான சொத்துக்களை ஆய்வு செய்த போது முக்கிய ஆவணங்கள் காணாமல் போயிருக்கின்றன. அவற்றை ராஜஸ்ரீ குமாரியும் அவரது கூட்டாளிகளும் திருடியிருப்பார்கள் அல்லது அழித்திருப்பார்கள் என சந்தேகப்படுவதாக தெரிவித்திருக்கிறார். சொத்துக்கள் தொடர்பான அதிகாரத்தை அறங்காவலர் குழுவுக்கு செல்லாமல் தடுக்கும் முயற்சி என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். சுமார் 11 மாதங்களுக்கு முன்பு சித்திக் குமாரி ராஜஸ்ரீ குமாரி மீது ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார். பொய்யான ஆவணங்களை காட்டி மோசடி செய்ததாக அவர் கூறியதன் பேரில் ஏற்கனவே ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.